ஹலோ மக்களே! உலகத்திலே 5த் லார்ஜஸ்ட் பிரைவேட் கண்ட்ரி எதுன்னு தெரியுமாங்க? 5த் லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கல் பிரைவேட் கண்ட்ரி. என்னடா பிரைவேட் கண்ட்ரின்னா, அது NVIDIA தான். அதுக்கு காரணம் அவங்களோட மார்க்கெட் கேப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, $4 ட்ரில்லியன் பாஸ் பண்ண ஒரே ஒரு கம்பெனியா இருக்கு. ஸோ, அது எந்த அளவுக்கு பெருசுனா, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அடுத்தபடியா இருப்பாங்க. அதாவது 5த் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ட்ரியா வளர்ந்துருக்காங்க NVIDIA. கிட்டத்தட்ட அ வெறும்ன ஒரு 26 வருஷத்திலேயே வந்து இப்பேற்பட்ட வளர்ச்சி வந்து எந்த கம்பெனிஸும் அடையல. ஈவன் ஆப்பிள் கூட பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சது 1980ஸ் எண்ட்ல தான் ஆரம்பிச்சு, அவங்க $3 ட்ரில்லியன் வந்து ரீசென்ட்டா தான் தொட்டாங்க. பட் இந்த NVIDIA காட்டின வளர்ச்சிக்கு என்ன காரணங்கிறது வந்து எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்குங்க. அதுக்கு முக்கியமானது வந்து இந்த ஏஐ ரஷ். 2020ல பார்த்தீங்கன்னா, சில 10, 15 இல்ல $20 மேக்ஸிமம் இருந்த அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் இப்ப கிட்டத்தட்ட $160. இந்தியன் ரூபில ஆல்மோஸ்ட் வந்து ₹12,000 ஒரு ஷேர் இருக்கு. ஆரம்ப கட்டத்தில வெறுமனே ஒரு 500, 600 அந்த ஷேர். ஸோ அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சிய காண்ருக்கு NVIDIA. இதுக்கு முக்கியமான விஷயம் அந்த ஒரு பழங்காலத்தில ஒரு சேயிங் இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. "இஃப் தேர் இஸ் அ கோல்ட் ரஷ் டோன்ட் டிக் ஃபார் கோல்ட் ஷெல் ஷஃபிள்ஸ்ன்னு" சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோல்ட் ரஷ் இது உண்மையிலே அமெரிக்கால நடந்த சம்பவம். 18த் சென்ச்சுரி எண்ட்ல இருந்த கோல்ட் ரஷ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கோல்டு வந்து தேட போனாங்க. அதில வந்து ப்ராபபிலிட்டி மேக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, 1% தான் வெல்தி ஆவாங்க. ஸோ, அவங்களுக்கு அப்படி போய் நீங்க வந்து கோல்ட தேடுறதுக்கு பதிலா, அத தேடுறதுக்கு அத டிக் பண்றதுக்கான எக்விப்மென்ட்ஸ் அதாவது ஷவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நீங்க செல் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து அ நீங்க ரிச் ஆகலாங்கிறது. பட் இன்ஃபாக்ட் அந்த கோல்டு கிடைச்சு ரிச் ஆனவங்கள விட அந்த மாரி ஷஃபிள் ஷெல் பண்ணி ரிச் ஆனவங்க தான் அதிகம். ஸோ, அதுக்கான பழமொழிய தான் NVIDIA வந்து உண்மையிலேயே உண்மையா இருக்குது. ஏன்னா, இப்ப ஏஐ ரேஸ்ல வந்து முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா, அந்த சிப்ஸ் அதாவது GPU. அத அந்த சிப்செட்டோட என்டயர் மார்க்கெட் டாமினன்ஸ் வந்து NVIDIA கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 80-90% ஆன மார்க்கெட் டாமினன்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களோட காம்படிட்டர்ஸும் இவங்கள மேட்ச் பண்ண முடியாம ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, AMD அப்புறம் Intel. ஸோ அந்த ஒரு ஹெட்ஜ் தான் வந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்கு இந்த புஷ்ல. நெறைய கம்பெனிஸ் Teslaவோட அந்த மெயின் அந்த ஏஐ மாடலா இருக்கட்டும், ChatGPTயோட அந்த ஓப்பன்ஏஐயோட பெரிய சர்வர்ஸ், அதே மாரி Googleஓட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்லா மாடலும் இவங்களோட GPUல தான் இது இருக்கு. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச அந்த முக்கியமான விஷயம் தான் அந்த CUDAன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த CUDA டெக்னாலஜிய வச்சு அந்த NVIDIA காட்டின வளர்ச்சி தான் வந்து இப்போ அவங்கள வந்து இந்த $4 ட்ரில்லியன் நிப்பாட்டியிருக்கு. ஸோ நெறைய பேரோட கணிப்பு இது இதோட இருக்கிறதில்ல. இன்னும் அதிகமா அவங்க வந்து முன்னாடி போறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இன்னும் அவங்க வந்து ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியா மாறுவாங்க. ஸோ ஜென்சன் ஹுவாங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் ரேங்க்டு சிஇஓவா மாறிட்டு வராரு. அதுவும் இல்லாம NVIDIA பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்தியா ஒரு ஜிடிபி வந்துருச்சு. வெறும் 26 வருஷத்துல இது. ஏன்னா 1995ல வந்து அவங்க பேங்க்ரப்சிய நோக்கி இருந்தாங்க. முக்கியமா ஒரு 2000லேருந்து 2014, 15 வரைக்கும் அவங்களோட ஸ்டாக்ஸ், அவங்களோட கம்பெனில வந்து வளர்ச்சியே இல்ல. பட் இந்த லாஸ்ட் 4, 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 100%, 200% இயர் ஆன் இயர் ஆ ரெவென்யூல வந்து அவங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் காம்பவுண்ட் எஃபெக்ட்டா இருந்திருக்கு. ஸோ அத நம்ம வந்து மறுக்க முடியாது. ஸோ இதனால தான் NVIDIA வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியா இருக்கு. ஸோ, இவங்கள பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து ஒரு அடுத்தடுத்து போடுறேன் கைஸ். ஸோ, இவங்கள பத்தின ஒரு பாட்காஸ்ட்டே நான் போடலாம்னு இருக்கேன். ஸோ, அதுவரைக்கும் ஸ்டே டியூன். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பாய்.